மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு சின்ன சேலம் சுதாகரன் அம்மா கிட்ட கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா. மிதுன ராசி நேயர்களுக்கு ஜென்மத்தில் குரு உட்கார போகிறாரு. பிக் பிளானட் குரு பகவான் உட்கார்றாரு. கண்டிப்பாக கொஞ்சம் உடல் உபாதைகள், பிரச்சனைகள், இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்க செய்யும். ஆனால் உங்களுடைய இடத்துல பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தை, 7ஆம் இடத்தை, 11ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அது உங்களுக்கு அனுகூலமாக நீங்கள் மாற்றிக்கலாம். 10ல் சனி பகவான் உட்காந்து தொழிலுக்கான விஷயத்துலையும் ஒரு முன்னேற்றத்தையோ புதிய தொழில் முதலீடுகளையோ கொடுக்க தான் போகிறாரு. 7ஆம் இடத்தை, பேரான இடத்த குரு பார்க்குறாரு. அதனால் திருமணம் தடைபடுறது, குழந்தை பாக்கியம் தடைப்பட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்க்கணும். சகோதர வழிகிட்ட வாக்குவாதம், வம்பு வழக்குகள் வச்சுக்கக்கூடாது. அவங்களோடக்கிட்ட எதுவும் கொஞ்சம் சொத்து விஷயம், மற்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஒதுங்கி போயிடணும் இந்த வருஷம். குழந்தைகளுடைய வளர்ப்பு, அவங்களுடைய தொழில், கல்விகள், மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். கூட்டு தொழில் விஷயங்கள் ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும். அதில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் விஷயம், குடும்ப விஷயம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அனுகூலமான பலன்தான் இந்த குரு பெயர்ச்சியும் தமிழ் புத்தாண்டும். நன்றி. ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு சில விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக திரு செல்வி அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கள். மிதுன ராசிக்கு, மிதுன ராசிக்காரர்கள் 24 வயசானாவே இருக்கிற சின்ன பசங்களாக இருந்தாலும் ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஒரு ஃபுல் மாஸ்டர் செக்கப் எடுத்துக்கணும். அதுதான் முக்கியம். இதயத்தில் ஜென்மத்தில் குரு வரக்கூடிய காலகட்டத்தில் இரத்த ஓட்டங்கள் இதயத்தில் கழுத்து பகுதியில் இரத்த ஓட்டத்தை கெடுப்பார். அதனால் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க, அலட்சியப்படுத்தாது. பணம்லாம் வந்தால் சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு ஷேர்லாம் கொடுக்க வேணாம். ஏன்னா ஹெல்த்து பத்திரமா வச்சிங்கன்னா தான் அனுபவிக்க முடியும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சூப்பர் டூப்பராக இருக்கும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்கி சந்தோஷம் அனுகூலிக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாட்டி திருமணம் நடக்கலைன்னா எப்போ நடக்கும். அதே போல் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். மந்திராலய குரு பகவான் ராகவேந்தரை பிடித்து கொள்வதும் ராகவேந்திர மந்திரங்களை சொல்வதும் அனுகூலத்தை தரும். தொழில் ரீதியாக அனுகூலம், சந்தோஷம், ஏற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் என்ற அற்புதமான அமைப்புகளுக்கு மிதுனத்துக்கு ஆட்பட்டாலும் தேகாரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் முதலிலே கவனமாக இருந்தால் இந்த விஸ்வாவசு சுபிட்சத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நிச்சயமாக கொடுக்கும். நன்றி. அவரை தொடர்ந்து அடுத்ததாக சிவகாசி சுந்தரபாண்டியன் என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. மிதுனராசினியர்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருக்காருன்னு பார்க்குறோம். ஆனால் அவர் அதே போல் அவர் அமர்ந்தாலும் அவருடைய பார்வைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஏன்னா அவர் 5ஆம் இடத்தை பார்க்குறனால இவனாலாக காதல் செய்யணும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருந்தாலும் அவங்களால செய்ய முடியாத நிலைமைகள் இருந்திருக்கும். இப்போ அவங்க கட்டாயமாக மிதுனராசிக்காரங்க காதல் வயப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காதல் செஞ்சுக்கிருக்கவங்களுக்கு அது வெற்றிகரமாக இணைவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுக்காரு. ஸோ அதே போல் திருமணம் விஷயம் கட்டாயமாக நடக்க போகுது. திருமணத்தில் எவ்வளோ தடைகள், பிரச்சனைகள் இருந்தாலும் ஒற்றுமையாகி அவங்க 2 பேரும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் அவங்க ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். அவங்க அம்மாவுக்கு ஏதாவது சின்ன உடம்பு சரியில்லைனாலும் இவங்க விட்டு கொடுக்கக்கூடாது. உடனே போய் இவங்க ஹெல்ப் பண்ணணும், யார்ட்டையும் அதை ஒப்படைக்கக்கூடாது. இவங்க தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினாங்கன்னா ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை சந்திப்பாங்க. அதே போல் இவங்க எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே இந்த ஒரு தமிழ் புத்தாண்டில் மிதுனராசிக்காரங்க எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே கட்டாயமாக வெற்றி பெறுவதற்கான அனைத்து விதமான சூழ்நிலைகளும் கிரக நிலைகளில் ஏற்படுகிறது. ஏன்னா சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையை விளக்கியிருக்கார். அந்த 3ஆம் பார்வை விளக்கிலே இவங்களுக்கு முயற்சி, தைரியம், வீரியங்கிற செயல்பாடு ஆட்டோமேட்டிக்காக கிரக ரீதியாக இயங்குது. அதனால் மிதுனராசிக்காரங்க தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய சிறப்பான ஒரு வருடம். நன்றி. ஸோ தன்னம்பிக்கையாக இருந்தாங்க கட்டாயம் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய முகுந்தன் முரளி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கள். எளிதில் காதல் எண்ணம் வசம் கொண்டவர்கள் இந்த மிதுன ராசி நேயர்கள். ராசியினுடைய அமைப்பாற்றல் பிரகாரம் ஒரு சிறப்பு பார்வையாக 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இருக்கிறதுனால மிதுனராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் சிம்மத்தில் இருக்கிறார். அதனால் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் பிரச்சனை தீர்த்து வச்சு அதன் மூலமாக நிலையான ஒரு வருமானத்தை பெருகக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது.
கூட்டு தொழில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகளும் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு வண்டி வாகனங்கள், விவசாயத்துறையில் இருப்பவர்கள் விவசாய சம்பந்தப்பட்ட வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பாற்றல் யோகங்களில் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்கத்தின் மூலமாக நிறைய சலுகைகள் இந்த மிதுனராசிக்காரங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விவசாயத்திலையும் வீடு கட்டக்கூடிய லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக பூர்வீகம் மட்டுமல்ல, பூமி மனை இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்காமல் இருக்கிறவர்கள் வாங்கக்கூடிய யோகமும், வாங்கி வீடு கட்டக்கூடிய ஆசைகளை அனைத்தும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாற்றல் உருவாக்கி கொடுக்கும். இந்த நேரத்தில் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால நீங்கள் என்ன தான் நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கெட்ட பேர், அவமான பிரச்சனைகளை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த ஒரு விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டிய காலகட்டங்களாக இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு பல வகையில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி. கவனம் நிறைய விஷயங்களில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ நம்மளுடைய ஹெல்த்தில் நிறைய கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் கமாண்டோ கண்ணன் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. குரு பகவான் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் இந்த ஜென்ம குருன்றது ஒரு அலைச்சல், அதிகமாக மன உளைச்சல், அது செய்யணும் இது செய்யணும் ஓடணும் அப்படின்னு ஒரு பயம் பதட்டம் இருக்கான். அதனால் அந்த பயம் பதட்டம் தேவையில்லை. அவங்களுடைய உழைப்பு, அன்றாட உழைப்பு, அந்த டைமிங் சொன்ன டைமுக்கு சொன்ன நேரத்துக்கு போய் செஞ்சால் அருமையாக இருக்கா. அவங்களுக்கு 5ஆம் இடத்துல பார்க்கறதுனால குரு பகவான் குழந்தையே இல்லாத ரொம்ப நாள் உள்ளவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், குழந்தைகளுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதேமாரியே 7ஆம் இடத்துல பார்க்குறாங்க, ரொம்ப நாள் ஒரு கல்யாணம் ஆகலை, ஏன் எனக்கு ஆகலைன்னும் போது இப்போ கல்யாண அமைப்பு காலம் இப்போ உண்டு. அதேமாரி ஒரு நண்பர்கள் பார்ட்னர் தொழில், ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா பார்ட்னர் சேர்ந்து செய்துன்னா ஆரம்பிக்கலாம். 9ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்குறாரு. தந்தைக்கு 9ல் ராகு வந்துட்டார். அதனால் தந்தைக்கு சில பிரச்சனைகள் அதெல்லாம் வரும். குரு பகவான் பார்க்கறதுனால அந்த பிரச்சனைக்கெலாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகும். 4ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் 3ஆம் இடத்துக்கு போனதுனால சொத்து பிரச்சனைகள் எல்லாம் அதெல்லாம் போய் இப்போ நிலம் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், வீடு கட்டலாம். அருமையான ஆண்டு காலம். 10ல் சனினால அவங்க எதிர்பார்த்த தொழில், அதுக்கு முயற்சி பண்ணால் தொழிலும் நல்ல அமைப்பு இருக்குது. இந்த 2025 நல்லா இருக்குது அவங்களுக்கு மிதுன ராசிக்கு.